ஹரியோம் மித்ராணி, வெல்கம் டு சிம்பிள் சான்ஸ்கிரிட் வித் ஷிபா. நாம் இன்னைக்கு புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, சில ப்ரொஃபஷன்ஸ் உடைய சமஸ்கிருத பெயர்கள் என்னன்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். நாம் இப்போ பார்க்குற ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு குக்கு, சமையல்காரி சொல்லுவோம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் பாச்சிகா, பாச்சிகானா குக்கு. பாச்சிகா பச்சத்தி, பச்சத்தினா குக் பண்ணுறது. சமையல்காரி சமைக்கிறாள், பாச்சிகா பச்சத்தி. அடுத்து பார்க்குற ஃபோட்டோ காயிகா. காயிகானா பாடகி. காயிகா காயதி, பாடகி பாடுகிறாள். அடுத்து பார்க்கறது காயகஹ. காயகஹ காயதி. காயகஹனா ஆண் பாடகரை குறிக்கிற சொல். காயகஹ காயதி, பாடகர் பாடுகிறார். அடுத்து பார்க்கறது ஒரு டான்சர். நர்த்தகி அப்படின்னா ஃபீமேல் டான்சர், நர்த்தகஹ அப்படின்னா மேல் டான்சர். நர்த்தகி நிர்த்தயதி, நிர்த்தயதினா டான்ஸ் ஆடுறது. நர்த்தகஹ நிர்த்தயதி அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்க்கறது சித்திரக்காரி. சித்திரக்காரின்னா பெண் ஓவியர். சித்திரக்காரி சித்திரம் லிகதி. சித்திரம் லிகத்தினா படம் வரைகிறாள் அப்படின்னு அர்த்தம். சித்திரக்காரக சித்திரம் லிகதி அப்படின்னா ஆண் ஓவியர் படம் வரைகிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கறது பாரவாகக, சுமை தூக்குபவர், போர்ட்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பாரவாகக அப்படின்னு அவருக்கு சமஸ்கிருதத்துல பெயர். பாரம்னா தமிழ்லையும் வெயிட்ன்னு நமக்குலாம் தெரியும். பாரவாகக பாரம் வகதி அப்படின்னா அவர் சுமையை தூக்கி செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். பாரவாகக பாரம் வகதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இது எப்படி சமஸ்கிருதத்தில் சொல்கிறது பார்க்கலாமா? புனர் மிலாமக அப்படின்னா நாளை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். தன்யவாதக.